விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நட்சத்திர பலன் முறைப்படி சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட விதிப்படி தயாரிக்கப்பட்டது. இது உங்களுக்கு சரியாக இருக்கும் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். இதை பற்றிய உங்கள் கருத்தை எனக்கு தெரிவியுங்கள். நன்றாக இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். விதியே மதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 6/9/2025 சனிக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தை பெறுவதற்கு கூடுதல் முயற்சி, கூடுதல் உழைப்பு தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தொழில் துறையில் சாதகமான நற்பலன்கள் நடக்கும். எந்த வேலையை செய்வதாக இருந்தாலும் அந்த வேலையை திறமையாக செய்வீர்கள் இன்று. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த வேலையை சிரத்தையுடன் இன்று நீங்கள் செய்ய வேண்டும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் இந்த நாள். எதிர்பாரா இன்பம் இன்று உங்களுக்கு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தாமதம் இன்று உங்களுக்கு நடப்பதாக காட்டுகிறது. ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள், வரவில்லை. நெடுநேரமாகியும் வரவில்லை, கால தாமதம் ஆகின்றது. கவனம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். வீண் தொல்லைகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விழிப்புணர்வு தேவை. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். தொட்டது துளங்கும். இன்று நீங்கள் எதை செய்தாலும் அது நல்லபடியாக முடியும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது அணுகுமுறையில் ஒரு தனி கவனம் செலுத்தி அதன்படி நடந்து நீங்கள் நினைத்த காரியத்தை முடித்து கொள்ள வேண்டிய நாள் இந்த நாள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உறவுகளால் உங்களுக்கு நன்மை நடக்கும். உங்களால் உறவுகளுக்கு நன்மை நடக்கும். நல்ல நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் ஒரே விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர் விஷயத்தில் உங்கள் மூக்கை நுழைக்க கூடாது. இதில் கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும் நாள்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் பெற வேண்டிய நன்மையை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சிறு போராட்டத்தை நீங்கள் நிகழ்த்த வேண்டி வரும். கவனம். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் புகழ் கூடும் நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். வீடு வாகனம் போன்ற விஷயங்களில் சாதகமான நற்பலன்கள் நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்தது போலவே நடக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை செய்தீர்கள், வருமானம் வந்தது, எல்லாம் ஒழுங்காக நடப்பது போல் தோன்றினாலும் நீங்கள் என்ன பெற்றீர்களோ அந்த பெற்றதில் திருப்தி இருக்காது. இது இன்றைய நிலை, உங்கள் நிலை. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உங்கள் முயற்சிகள், செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். நல்லபடியாக நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். அந்த வேலையால் இன்று நீங்கள் செய்ய நினைக்கும் அந்த வேலையால் யாருக்கும் பயனில்லை, உங்களுக்கும் பயனில்லை. கவனம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களை உயர்த்தி நிற்க வைப்பது உங்கள் பேச்சு. பேச்சால் இன்று நீங்கள் வெல்வீர்கள். நல்ல நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் கட்டளை குரலில் நீங்கள் பேசக்கூடாது. கட்டளை குரலில் பேசக்கூடாது. இது முக்கியம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் தலைமை பதவி இன்று உங்களுக்கு கிடைக்கலாம். முதல் இடம், முதன்மையான அந்த இடம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பரபரப்பு மிகுந்த நாளாக இருக்கிறது. இன்றைய பரபரப்பு சற்று அளவுக்கு மீறிய பரபரப்பாக தெரிகிறது. இதில் கவனம் வேண்டும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகமாக காட்டுகிறது. செலவு செய்யும் விஷயத்தில் ஒரு தனி கவனம் வேண்டும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் சுப செலவு உண்டு. சுப செய்தியை கேட்பதும் நடக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள். இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வரவேண்டிய வரவு சற்று அதிகமாக வரும் நாள். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன்.
வணக்கம்.